ஏஐ அப்படின்னா எல்லோரும் என்னமோ பயப்படுறாங்க. படித்தவங்களே என்னமோ ஏஐனா ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கும் அதுக்கும் ரொம்ப வெகு தூரம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏஐன்றது ரொம்ப சாதாரண விஷயந்தான். ஏஐக்கு முன்னாடி ஏஐன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் மனிதன் மூளை மட்டும்தான் நம்மளுக்கு இயற்கை. இதோட ஒரு ஏஐ எத்தனை டெக்னாலஜி இருந்தாலும் மனிதன் தான் கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிப்பு மனிதனோட மூளை நல்லா பார்த்துக்கோங்க. இயற்கையிலேயே மனிதன் மூளை உணர்ச்சி உண்டு. உணர்ச்சி மட்டும் இல்லை, அதற்கு எதையும் சிந்திக்கிற திறன் உண்டு. புதிய ஆற்றல், புதிய ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய திறமை. இதே டெக்னாலஜி எப்படி கண்டுபிடிச்சது? இந்த மூளை தான். ஆனால் ஏஐனால் புதுசு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதில் நம்ம மூளை தான் இருக்கையில் மிகப்பெரிய ஏஐ. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதுலேருந்தே அவன் கிட்டத்தட்ட அவன் வயது முடிந்தவரை எத்தனை ஆண்டு காலம் அவனோட வாழ்க்கையில் எத்தனை பேர், ஒரு தெரு பேர், ஒரு ஊர் பேர், எவ்வளோ விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் நினைக்கிற நினைவுகள் எல்லாமே இதில் பதிவு ஆல்ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பதிவு எத்தனை ஆண்டு காலம் எந்த பேக்கேஜும் இல்லாமல் இந்த மூளை நல்லா சிந்திச்சு பாருங்கள். அதுக்கு ஒரு பேட்டரி பேக்கப்போ எந்த வித எனர்ஜியும் இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் அதை ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம மூளையை தவிர்த்து வேறு எந்த டெக்னாலஜி வந்தாலும் இன்னும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் மனிதன் தான் முன்னாடி போகிறது. புதிய கண்டுபிடிப்பு மனிதன் தான் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் மனிதனை புரிஞ்சுக்கங்க. அடுத்தது மனிதன் இப்போ என்னன்னா ஏஐக்கு மனிதனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது இப்போ அடுத்த டெக்னாலஜி வர்றோம். இப்போ நம்ம ஆல்ரெடி முன்னாடி கூகுளில் மீன் பண்ணோம். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது கூகுளில் சர்ச் பண்ணுவோம், அது லிங்க்கு கொடுக்கும். இப்படி தான் இருந்துச்சு. அடுத்தது ஒரு இடம் லொக்கேஷன் பார்ப்போம். லொக்கேஷனுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மகிட்ட ஒரு இடத்துல நிற்கிறோம். ஒருத்தர் நம்மகிட்ட வழி கேட்குறாரு. வழி கேட்கும்போது வழி கிட்டக்க இருந்தால் வழி சொல்லலாம், எட்டி இருந்தால் நம்மளால் சொல்ல முடியாது. இவ்வளோ தூரம் தான் நம்ம டிஸ்டன்ஸ், இப்படி போங்க, அந்த இடத்துல போய் யார்ட்டையும் கேட்டுக்கங்க தான் நம்மளால் சொல்ல முடியும். சப்போஸ் தெரியாத இடத்தையும் சொல்ல முடியாது. இதுதான் இயற்கை. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் நம்மகிட்ட கேட்கும் போது அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா? இருங்க, இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், இருங்க அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன்னு தான் சொல்ல முடியும். ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட பேச முடியாது. ஆனால் இப்போ இங்கே தான் ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது. இப்போ என்னென்னா இதே வேர்ல்டு மேப்பை என்ன செஞ்சிடறாங்க, கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணி வச்சிடறாங்க ஒரு ஆப்பில். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே டயத்தில் பல லட்சம் பேர் பல இடங்கள்லேருந்து எது கேட்டாலும் உடனே வித்தின் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரமும் அதால் கொடுக்க முடியும். இதை மனிதன் செய்ய முடியுமா? மனிதன் செய்ய முடியாது. இதுதான் ஏஐ ஆரம்ப துவக்கம். இப்போ நீங்கள் எளிமையாக புரிஞ்சிருப்பீங்க. மனிதன் என்றவன் ஸ்லோவாக செய்ய முடியும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் பேச முடியும். ஒரு விஷயத்தை ஒரு நேரத்தில் செய்ய முடியும், குறிப்பிட்ட நேரத்தில். ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு அப்டேட் பண்ண ஒரு விஷயங்கள், அந்த டெக்னாலஜி ஒரே நேரத்தில் பல லட்சம் பேர்கிட்ட பேசலாம், பல லட்சம் பேர் கேட்குறதுக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் நம்மளுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். அப்போ மனிதன் செய்ய முடியாத, மனிதன் செஞ்ச விஷயத்தை மனிதன் செய்ய முடியாத விஷயம் அந்த டெக்னாலஜி அடுத்தது கொண்டு வருது. இப்போ அடுத்தது கூகுளுக்கு அப்புறம் அடுத்தது ஏஐ டெக்னாலஜி. இப்போ சாட்ஜிபிடி, ஜெமினி, இது மாதிரி நிறைய ஏஐ டூல் வந்துட்டு எல்லாமே இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ அடுத்த வெர்ஷன் இந்த டெக்னாலஜி இப்போ எப்படி கூகுளுக்கு அப்புறம் இப்போ அடுத்த டெக்னாலஜி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எல்லா துறை சார்ந்தவும் அவ்வளவுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அது விளையாட்டாக சொல்ல போனால் இந்திரன் படத்தில் வர மாதிரி ஒரு புக் எடுத்து கொடுத்தா அப்படியே படுத்துக்குது, அது மாதிரி எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிடுறாங்க. எல்லா துறை சார்பும் அதில் அப்டேட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன அடுத்த பெரிய அப்படின்னா, இது கிரியேட்டிங் உள்ளது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க அதில் கூகுளில் சர்ச் பண்ணணும், இது தேவையில்லை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், அதுவே பதில் சொல்லிடும். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் எளிமையாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதில் ஏஐ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த இப்போ ஏஜி சொல்கிறாங்க, அடுத்த ஏஎஸ்ஐ, அடுத்த ஏஐ குவாண்டம்ன்றது ஒரு விஷயம். ஆனால் டெக்னாலஜி வர வர சில தொழில்கள் வர தான் செய்யும். கொஞ்சம் அதில் கஷ்டம் போகும். சின்ன விஷயம் 40 வருஷத்துக்கு முன்னாடி டைப்ரைட்டிங்னு ஒன்று இருந்துச்சு. என்றைக்கு கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துச்சோ அன்றைக்கே அது டைப்ரைட்டிங் தொழில் போயிட்டு. ஆனால் 40 வருஷம் இந்த கம்ப்யூட்டரில் பல லட்சம் பேர் இதில் பிரயாணப்பட்டாங்க. இதில் பல லட்சம் பேர் உண்மையிலே அதில் நிறையா பேர் வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு. நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஒரு டெக்னாலஜி புதுசாக அப்டேட் பண்ணும்போது பயப்பட வேண்டாம். அது நம்மளை அப்டேட் பண்ண கற்றுக்கணும். இது இப்போ ஏஐ நல்ல வாய்ப்பு. அது இப்போ இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுவுமே பயப்படுறதுக்க வேலை இல்லை. ஆனால் டெக்னாலஜி ஏஐயில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல விஷயமாக அப்டேட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் இளைய தலைமுறைக்கு நல்லது. அப்டேட் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் நம்ம படிப்பு எப்படின்னா, இன்னும் படிப்பு எப்படி வரணும்னா, நீங்கள் 99.9 வாங்குறீங்களா அதை பார்க்காதீங்க. மார்க் அடிப்படையில் இன்னமும் ஆகவே ஆகாது. ஏஐன்றது இன்னுமே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட சுய சிந்தனை வேணும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு சிந்தனைக்கு நீங்கள் உட்பட்டுறணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இனிமேல் பழைய மாதிரி கடை அடித்து எதுவுமே செய்யணும் 100% பண்ண முடியாது. அந்த டெக்னாலஜி மாறி போய்ட்டு. இப்போ கம்ப்யூட்டர் இருந்த காலத்தில் கூட சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு இங்கிலீஷில் ஒரு லாங்குவேஜ் இருந்தால் போதும், அதை வச்சு தான் இவ்வளோ காலம் ஓடுச்சு. ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப பண்ணதில்லை, அதில் டிசைனிங் அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உள்ளது தொழில்நுட்பம். இந்த ஏஐ டெக்னாலஜி 100% நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டோடு வரணும்.
இன்வால்மெண்ட் வரணும், நீங்கள் எதையுமே புதிய சிந்தனைக்கு வரணும். புதிய சிந்தனை வந்தால் தான் புதிய கண்டுபிடிப்புக்கு வரும். இப்படி மாற கற்றுக்கணும் நீங்களும். அப்போ நீங்கள் புதிய கண்டுபிடிப்பு புதிய சிந்தனை வரணும் அப்படின்னா இன்றைக்கி உள்ள மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல உங்கள் மூளையை நீங்கள் அமைதியான முறையில் வச்சுக்கணும். கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அமைதியாக முறையை வச்சால்தான் நீங்கள் புதிய சிந்தனைக்கே போக முடியும். நம்ம சிந்தனையை கெடுக்கிறது எது? நம்மளோட முன்கோபம். அதில் கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எதையுமே சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி இது ரைட்டாக தவறான்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ளே வச்சு அடுத்த அப்டேட்டுக்கு போக கற்றுங்க. ஏஐ வச்சு நல்ல விஷயமாக பயன்படுத்திங்க. அதை நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதுதான் என்னோடய தாழ்மையான ரிக்வஸ்ட்டு. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆதங்கம் எனக்கு பொதுவாகவே உண்டு. நம்ம இந்தியா இன்னும் ஒரு படி இன்னும் வரவே இல்லைன்றது என்னோடய மனசுக்குள்ளே உள்ள ஆதங்கமும் இருக்குது, வருத்தமும் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி கவனித்து பாருங்கள், இன்னும் டெக்னாலஜியில் நம்ம வளர்ந்துருக்கோம்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ வருத்தங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா இன்றைக்கி பாருங்கள், ஒரு கூகுள் வச்சு தான் நம்ம ஒரு இடத்துலேருந்து நம்ம நாட்டில் நம்ம இடத்துக்கு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு கூகுளை வச்சா நம்ம போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஒரு மெயில் அனுப்புறோன்னா அவங்க கூகுளை வச்சா பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வாட்ஸ்அப் வேணால் வாட்ஸ்அப் அவங்க தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ நம்மளுக்கு இன்னும் அந்த செக்யூரிட்டியே நம்ம நாட்டுக்கு உள்நாட்டு செக்யூரிட்டி வரணும்னு நான் விரும்புகிறேன். இதுதான் என்னோட மனசுக்குள்ளே நீண்ட நாள் ஆதங்கம். இது என்னைக்கு நம்ம நாட்டுக்கு வருதோ இது அடிப்படை வச்சு தான் நம்ம அடுத்த டெக்னாலஜிக்கே போக முடியும். அதெல்லாம் இது அரசாங்கங்களும் கொஞ்சம் அதை இதுக்கு வேண்டியதை மெனக்கடணும். ஒருத்தர் வாட்ஸ்அப் கூட இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் அநேகமாக ஒரு வருஷம் இருக்கும், காரைக்குடிக்கிட்ட நினைக்கிறேன். அவர் வாட்ஸ்அப் ஒன்று மாதிரியே அவர் ஒரு ஆப் ரெடி பண்ணார். அதில் நான் கூட சேர்ந்தேன். ஆனால் என்ன ரீசன் தெரில, ஒரு 1.5 வருஷமாக அதை இன்னும் மேலே கொண்டு வர முடியல அவங்களால. என்ன காரணம்னு தெரில. ஆனால் இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் அரசாங்கமும் சேர்ந்து இன்னும் அடுத்த இளைய தலைமுறைகளுக்கு நம்ம நாட்டோட செக்யூரிட்டிக்கு இந்த கூகுளையும் நம்மளுக்குன்னு ஒரு தனி ஆப்பு, நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து அடுத்து அப்டேட் பண்ணிக்கணும். இன் ஃபியூச்சரில் இந்த ஏஐனால் என்னென்ன தொழில் அஃபெக்ட் ஆகும், அதை எப்படிலாம் அதுலேருந்து வெளியே வரலாம், இந்த டெக்னாலஜி எப்படி ஏஐயில் அதில் என்னென்ன ஆப் இருக்குது, என்னென்ன ஏஐ இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு விரிவாக அடுத்த ஒரு இதில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த விஷயங்களில். ஆனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்தடுத்த டெக்னாலஜி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இதுதான் விஷயங்கள். இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல விரிவாக அடுத்த இந்த ஏஐ பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு மூளையை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு அடுத்த உங்களுக்கு ஒரு ஒரு ஜாலியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த பதிவில். உங்களுக்கு இந்த ஏஐ நல்லபடியாக பயன்படுத்தி நல்லபடியாக ஜெயிங்க, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அதுதான் முக்கியம். ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட முடிக்கிறேன். திருச்சியிலிருந்து மகேந்திரன்.